இந்த வசனம் பாருங்களேன் போட்டிருக்கு, அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். இது கர்த்தருக்கு முன்னாடி, சரியா? அவங்க இதெல்லாம் செய்யறாங்க, பயங்கர ஆடம்பரமா இருக்கு. அந்த திருவிழா, கோயில் திருவிழா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. லைட் இருக்கு, மியூசிக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. இது நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். நம்ம எல்லாமே செய்யறதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவோம், டான்னு செஞ்சிருவோம். ஆனா என்னத்தை மறந்துடுவோம்? கர்த்தருடைய கிரியையை நம்ம நோக்குறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லை. இது நம்ம கான்சியஸா எப்படி சொல்றது, நம்ம தீர்மானமா யோசிக்க வேண்டிய விஷயங்கள். அது சும்மா சும்மா வந்துட்டு போகாது. இப்போ நீங்க ரொம்ப சோர்வா இருக்கிற நேரத்துல, சரியா, நம்ம அதை உட்காந்து தீர்மானமா இப்படி இருக்கே நிலைமை அப்படின்னு யோசிக்கலாம். இல்லைன்னா தேவன் இவ்வளோ நாள் என்னை அழகா நடத்தி வந்திருக்காரே அப்படியும் யோசிக்கலாம். அப்போ நான் அப்படி செய்யும் போது என்ன ஆகுதான், என் ஜனங்கள் இதை யோசிக்காதனால அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். இப்போ சிறைப்பட்டு போறதுன்னா என்னது? ஜெயிலில் இருக்க மாதிரி இல்லையா? அப்போ எதெல்லாம் உங்களை ஜெயிலில் வைக்க மாதிரி இருக்கும்? சில நேரத்தில் நம்ம வேலை, நம்மளுடைய பலவீனங்கள், வியாதிகள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய உறவுகள், இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணிரும்? நான் கர்த்தரை நோக்காம அவருடைய கிரியை கவனிக்காம விட்டுட்டேன்னா என்னோட சூழ்நிலையை என்ன பண்ணிரும்? சிறைப்படுத்திடுமா? சரியா? அப்போ இந்த வசனங்களை நம்ம படிக்கிறது எதுக்கு? நம்மளை விடுதலைக்குள்ள கொண்டு போறதுக்கு தான். அப்போ யார் அதை செய்யறா? தேவன் செய்யறார். இப்போ அவர் செய்யற விஷயங்கள்ல நான் எப்பவுமே ரொம்ப அவேரா இருக்கணும். அவேர்னா ரொம்ப உணர்ச்சி உள்ளவர்களா இருக்கணும். அவர் என்ன சுத்தி அறிந்திருக்கணும், உணர்ச்சி உள்ளவர்களா இருக்கணும். சும்மா ஏதோ தானோ இப்படியே வாழ்ந்துட்டோம் அப்படி இல்லை. தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த, நம்ம உயிரோட எழும்புறதே ஒரு பெரிய அதிசயம் இல்லையா? அதுவே பெரிய அதிசயம். அதை நம்ம நிறைய நேரத்துல மறந்துடுறோம். எழும்பும் போதே 7 மணி ஆச்சா, போகணுமா, அவனை வேற பார்க்கணுமா, அந்த மூஞ்சியில முழிக்கணுமா, அப்படியெல்லாம் யோசிப்போம். ஆனா தேவன் இன்னொரு நாள் எனக்கு தந்திருக்காரு, இன்னைக்கு நல்ல நாளா இருக்கும், இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படியே என் சிந்தனையை நான் மாத்த நான் என்னுடைய சிறைச்சாலையிலேருந்து நானே என்னைய விடுதலை ஆக்கிட்டே இருக்கேன். அவருடைய வார்த்தை என்னைய விடுதலை ஆக்குது. ஆமென். ரெடியா கேட்க வார்த்தையை எளிமை நின்று உங்க போதகரை வர வைப்போமா? சந்தோஷமா இருக்கீங்களா? நிஜமாலுமே சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை படிச்சிட்டு இருக்கோம். இந்த உலகம் பாருங்க, என்ன எப்படி சொல்ல, வாட் இஸ் கன்சியூமரிசம்? கன்சியூமரிசம்னா இப்ப நீங்க ஒரு விஷயத்தை உட்கொள்றீங்க, வாங்குறீங்க, அதை சுற்றி தான் ஒரு நாட்டுடைய இக்கானமியே அதை சுற்றி தான். வித்தவுட் கன்சியூமரிசம் பொருளாதாரமே. இந்த கன்சியூமரிசம்னா நீங்க ஜாமான் வாங்கி குமிச்சு சேர்த்துட்டு இருக்கலன்னா உலகத்துல பொருளாதாரம் ஓடாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? இல்லை என்ன பண்றாங்க? நீங்க ஒரு ஃபேஸ்புக் வச்சிருக்கீங்க, திறந்தீங்கன்னா என்ன வரும்? நீங்க நேத்து உட்காந்து இந்த ஒரு ஜீன்ஸ் வாங்கினா நல்லா இருக்குமேன்னு தெரியாம யோசிச்சிருப்பீங்க. அது அடுத்த நாள் திறந்தா அதே ஜீன்ஸ் அவன் காட்டிட்டு இருக்கிறான், வாங்குடா இன்னைக்கு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. விளங்குதா? நேத்து நைட்டு நீங்க சாப்பிட்டு இருக்க நேரத்துல ஏதோ ஒரு பொருளை பத்தி பேசியிருப்பீங்க, பேசிட்டு 5 நிமிஷத்துல இன்ஸ்டாகிராமை திறந்து பார்த்தா அந்த பொருள் டிஸ்கவுண்ட்ல அங்க ஓடிட்டு இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இதை விளைவிக்கணும், இல்லாட்டி அதை உடைக்க முடியாது. எதை உடைக்க போறோம்னா இதை இல்லை, தாராளமாக இப்போ என்னத்தை வேணாலும் வாங்குங்க. ஆனால் நான் போன வாரம் பேசி முடித்தோன்னே உண்மையான ஒரு கேள்வியை என்கிட்ட ஒருத்தன் கேட்டாங்க. அதுலேருந்து எனக்கு விளங்கிருச்சு. தேவனை அறிஞ்சிக்கணும்னு ஆசையாக இருக்கு, எப்படி அறிஞ்சிக்கிறது? நான் இன்னும் நிறைய ஜெபிக்கணுமான்னு நான் கேட்டோன்னு தான் யோசிச்சேன். ஓஹோ, அப்போ அதையும் நம்ம பார்க்கணும்ல. அப்போ இந்த வாரம் அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன்.
சரியா? இது போதனை இல்லை, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 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 டீச்சிங், ஒரு பாடம் ஒன்று. இதை நீங்க விளங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணணும், எப்படி, என்னது இந்த தெரிஞ்சுக்கிறதுன்னா என்னது, தேடுறதுன்னா என்னது, நான் அப்போ உட்காந்து முட்டி போட்டு ஜெபிச்சுட்டே இருக்கணுமா, இதை எப்படி என்ன செய்யறோம் இல்லையா? அதை விளங்கிக்கணும்னா இதை நம்ம விளங்கிக்கணும். என்னது? கன்சியூமரிசம். அப்ப ஒரு மனுஷனுடைய சிந்தனை யோசனை எல்லாம் இப்ப எப்படி பழக்கப்பட்டுருச்சு? இந்த உலகத்துல எனக்கு விருப்பமானதை எப்படியோ நான் சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு போயிட்டு கபடை திறந்து உள்ளு பார்த்தா கூட என்ன ஒரு சட்டை வாங்கணுமோ, அந்த நம்ம பசங்களை விட பெண்களுக்கு அது அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே ஒத்துக்க மாட்டாங்களே. பட் யோசிச்சு பாருங்க, இப்படித்தானே நம்ம உலகம் சுத்திட்டு இருக்கு. நம்ம எதை நம்ம சேர்த்துக்கலாம், எந்த விலையில சேர்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய இப்ப நான் பேசுற விளங்குது இல்லை உங்களுக்கு? கன்சியூமரிசம். அப்ப ஒரு மனுஷனுடைய மூளை அப்படிதான் இயங்குது. அப்ப நம்ம சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? நீங்க மட்டும்தான் தேவனை ஆராதிக்க வரீங்க. சரியான நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும், எதுக்கு வரோம் அப்படின்னா இதே சிந்தனை தான். இயேசு கிட்ட இருந்து என்னத்தை பெற்றுக்கலாம்? விளங்குனா கொஞ்சம். எனக்காக நான் இயேசு கிட்ட இருந்து என்னத்தை, என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு எப்படி வரப்போகுது? நீங்க எல்லாம் பார்க்கறத பார்த்தா நாங்க அப்படி இல்லை பாஸ்டர். என்னுடைய பொருளாதாரத்துக்காக தேவனிடத்துல வரோம், குடும்பத்துக்காக, சுகத்துக்காக, பிள்ளைகளுக்காக, புருஷனுக்காக, மனைவிக்காக, சமாதானத்துக்காக, எதையோ ஒன்ன தேடிக்கிட்டு பெற்றுக்கிறதுக்கான வரோம். அது ஏன்னா நம்மளுடைய நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறோம்னா, இந்த கன்சியூமரிசம்ன்ற ஒரு, அதாவது எனக்காக சேர்த்துக்கிற அந்த ஒரு இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற அடுத்த கேள்வி, அதுல ஏதாவது தவறு இருக்கா? நீங்க இயேசு கிட்ட போகாம அப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்டயா போவீங்க? எங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஆண்டி தான் இருக்காங்க, அதனால நாங்க 2 பேரும் அப்படிதான் பேசிப்போம். இல்ல எங்க போக போறோம்? இல்லையா? அவங்க விளங்குதா நான் சொல்றது? எங்க பக்கத்து வீட்டுல வயசான ஒரு அம்மா இருக்காங்க, நல்ல வயசான ஒரு அம்மா இருக்காங்க எதிர் வீட்டுல. அப்ப அங்கேயா போவோம் எங்களுடைய தேவைகளுக்காக? இல்ல நீங்களே எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல இங்க இருக்கீங்க, இந்த அடுத்த மாசம் அடுத்த மண்டே ஒரு நான் நினைக்கவே இல்லை, நினைக்காத அளவுக்கு பெரிய ஒரு விஷயத்த செய்ய போறோம். அதுக்கு நீங்க எல்லாரும் தான் உதவுனீங்க. அப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்கன்றதுக்காக டெய்லி நான் உங்களை போன் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நானும் யார்கிட்ட தான் போக முடியும்? எனக்கு தேவை. நான் இன்னைக்கு வண்டியில வரும்போது கூட இது 3 பயங்கர அலப்பறையா இருந்துச்சு, வண்டியில பாட்டும் சத்தமா இருந்துச்சு, ஆனாலும் உட்காந்து ஜெபிச்சுட்டே வரேன் உள்ளுக்கு. தேவனே இதை நீங்க செய்யலைன்னா அப்புறம் வேற யாரு செய்ய போறா? ஜெபிச்சுட்டே வந்தேன். அதே மாதிரி தான் 5 நிமிஷம் ஜெபிச்சா அது நடந்துருது. இன்னைக்கு இங்க வந்து வண்டியில இருந்து இறங்கி மேல வர விஷயம் நம்ம ஜெபிச்சதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் இட் டேக்ஸ். ஆனா அவர்கிட்ட போகாம வேற யார்கிட்ட போக போறோம்? ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு, அதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட காட்ட விரும்புறேன். There is a way. There is a way. நம்ம அவர்கிட்ட தேவைக்காக போறோம். ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இயேசுவை விசுவாசிக்கிற ஒருத்தன் கிட்ட 2 எதிர்பார்ப்புகள் இருக்கு. 2 எதிர்பார்ப்புகள் இருக்கு. இது
என்னது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம், புதிய உடன்படிக்கைகள் அப்படிலாம் இல்லைப்பா. இல்லை, உன்கிட்ட 2 எதிர்பார்ப்பு இருக்கு. ஒன்று, நீ அவரை தெரிஞ்சுக்கணும், உன் மூலமா மற்றவர்கள் அவரை அறிஞ்சுக்கணும். To know him and to make him known is there are these 2 requirements. இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? கடைசியா என்ன சொல்றாரு? சீஷர்கள் போய் சகல ஜாதியையும் சீஷராக்குங்க. பவுல் என்ன சொல்றாரு? பவுல் தான் அழகா அந்த காலத்திலே அழகா சின்ன சின்ன சபைகளை உருவாக்கிட்டார். அவர் பெண்கள் போதிக்க கூடாது, சபை நடத்துக அப்படிலாம் அவர் எதுவும் அங்கே பேசலை. கிடைச்சவங்க எல்லாத்தையும் வச்சு உட்கார வச்சு ஒரு சபையை உருவாக்கிட்டாரு. எல்லா இடத்துலையும் போய் இயேசுவை தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, பரப்பிட்டு இருக்கிறாரு. பாருங்க, இந்த எதிர்பார்ப்பு இருக்கு. தேவன் உங்ககிட்ட 2 விஷயத்தை நிச்சயமா எதிர்பார்க்கிறாரு. அப்ப நான் அதுக்குள்ள வரல, இன்னைக்கு நேரமும் இருக்காது. நீங்க எத்தனை போயிட்டு இயேசுவை பற்றி யாருக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்ற கேள்வியை நான் இன்னைக்கு கேட்க விரும்பல. ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனை. பாருங்க, நான் உட்காந்து 2-3 நாளா பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டாங்க இல்லையா? எதுக்கு சுட்டு கொண்டாங்க? இயேசுக்காக நின்றான், அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் unnecessary. He stood for Christ. சுட்டுட்டாங்க. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இல்லை ஒரு இது இருக்குல்ல, என்னது, கத்தியை தூக்குறவன் கத்தியால தான். ஆனால் பாருங்க, இவன் வெறும் மைக்கை தான் தூக்குனான், ஆனாலும் செத்துட்டான். அப்படின்னா இந்த பீப்புள் இயேசுன்ற அந்த ஒரு கான்செப்ட்ல அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கு. அதை தடுத்து நிறுத்தலைன்னா அந்த பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இன்னைக்கு நான் அதுக்குள்ளே போகல. நீங்கள் சொல்லுங்க, சொல்லாமல் இருங்க, அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துப்போம். ஒரு நாள் பெரம்போட வரேன் அதுக்கு இன்னைக்கு. ஆனால் நீங்கள் இதை மட்டும் நல்லா 2 தீமோத்தேயு, சரி, அதான் நான் சொன்னேன், அதுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். நம்ம ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படி நடத்துவீங்க? இப்போ ஒரு கடை வச்சிருக்கீங்க, பாபுடைய கடைக்குள்ள கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்துட்டார், கதையை பார்த்து வாரான்னு சொல்லுவீங்களா? உடனே போயிட்டு பிடிச்சி, இங்கே ஒரு சீட் இருக்கு, உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும், எப்படி வேணும், எப்படி, அந்த திடீர்னு நீங்க உங்களை அறியாம மாறிடுறீங்கல்ல. உங்களை அறியாமலே மாறி ஒருத்தனை எவ்வளவா வழி நடத்த தொடங்கிட்டீங்க. ஏன்? அவனுக்கு வேதத்தில் சொல்லியிருக்கு, அதுதான். அவங்க எல்லாருக்கும் கண்கள் தெரியலையா, கண்கள்லாம் மூடப்பட்டிருக்கு. They are blind, spiritually blind. So what are you doing about it? அவங்கள பார்த்து வீட்டெல்லாம் போயிட்டுன்னு போறீங்களா? இல்லை, அதே உண்மை தானே. ஒரு கண்ணு தெரியாதவனை பார்த்தீங்கன்னா நீங்க அவங்க எப்படியெல்லாம் என்னெல்லாம் செய்ய தோணுது, அதெல்லாம் இயேசுவை தெரியாத ஒருத்தவனை பார்க்கும்போதும் செய்ய தோண மாட்டேங்குதே. சரி, அது இன்னொரு நாளைக்கு. அதான் சொன்னேன், அதுக்கு பெரம்போட வரேன் நான் இன்னைக்கு. I just want to in the next 15 minutes or 20 minutes, 15-20 நிமிஷத்துல இந்த தேவனை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு 4 விஷயம் சொல்றேன். சரியா? ஒரு 4 விஷயம் சொல்றேன். இதை நீங்க நல்லா விளங்கிக்கிறது மட்டும் இல்ல, இது ஒவ்வொரு நாளும் நீங்க போயிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லாட்டி எப்படி? யாரு உங்க இந்த ஊர்ல யாரு சனத் ஜெயசூர்யா பிறந்து வெளியே வந்தோடனே கிரிக்கெட் ஆடிட்டே வந்தாரா? இல்ல. நான் எப்பவும் பேரண்ட்டை சொல்லுவேன், என்னது, நான் பிறக்கும் போதே சமைச்சுக்கிட்டு தான் பிறந்தேன். கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருந்துட்டா சொல்லிடுறேன், நான் பிறக்கும் போதே சமைச்சுக்கிட்டே தான் பிறந்தேன். அதுதான் ஒரு நாள் வந்து இன்னும் அவளுக்கு கேரனுக்கு ஒரு நாள் தாங்க முடியல இதை கேட்டு, அதனால தான் உங்கள் அம்மா வயிறு அவ்வளோ பெருசாக இருக்கு. எதை சொல்ல, நான் பிறக்கும் போதே கிட்டார் வச்சுட்டு தான் பிறந்தேன்னா அன்னைக்கு என் மனைவிக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே எடுக்க முடியல. அந்த மண்டை பாவம் என்ன பாடுபட்டுருக்கும். ஆனால் யாராவது பிறக்கும் போதே அப்படியா? இல்லை, எவ்வளோ நாள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும்.
அப்ப அதுதான், இதை கேட்டுட்டு நீங்க போய் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? இத ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் விளங்கி கொண்ட இதெல்லாம் செய்ய தொடங்கணும்னு வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. அப்ப இன்னைக்கு நான் எதை பெற்றுக்கலான்னு அவரை தேடல, அவரை தேடுறேன். அவரை தேடிட்டு இருக்க நேரத்தில் எல்லாத்தையும் பெற்றுக்கிறேன். விளங்குதா? அவரை நான் அறிந்து கொள்ள நான் எதெல்லாம் தேடணுமோ அதெல்லாம் என்ன தேடி வருது. நான் செய்யறதெல்லாம் அவரை அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். இந்த பைபிளை நம்ம எடுத்து இந்த சரி முதலாவது இல்லாட்டி நான் வேற எங்கேயா போயிடுவேன். எபேசியர் 1:17 அதை மட்டும் முதல்ல வாசிச்சுட்டு எபிசியன்ஸ் 1:17 அப்புறம் சீக்கிரமா தொடங்கும். இயேசு கிறிஸ்துவின் தம்மை நீங்கள் கொஞ்சம் பாருங்க என்ன எழுதியிருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன், அதாவது தேவன், நம்மளுடைய தேவன் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்க அவரை அறிந்து கொள்ளணும்ன்றதுக்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். உங்களுக்கு என்ன ஆவி? அவரை ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கலாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்பா எவ்வளவு சொல்லிட்டாருங்க. உங்களுக்கு அதுல முக்காவாசி புரியல. உண்மையை சொல்லுங்க. வசனத்தை ஒழுங்கா வாசிக்கணும். நிச்சயமா அதில் விளங்கியிருக்கா. ஏன்னா அவ்வளவு அங்க இருக்கு. அதனால நான் அதை சிம்பிளா சொல்றேன். அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நான் உனக்காக ஜெபிச்சிட்டு. அதை அப்படியே கொஞ்சம் இங்கிலீஷ்ல காட்டுங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும் இங்கிலீஷ்ல. அது ஏன் தமிழ்ல இவ்வளவு பெரிய மெனக்கட்டு தேடி எழுதுனாங்க போல. என்னுடைய மை ஜெனரேஷன் என்னது, என்னுடைய தலைமுறையில் 4வது ஜெனரேஷன் அவரும் ஒருத்தர் தான் இந்த பைபிள், தமிழ் பைபிள் எழுதினதில் கூட்டத்தில் அவரும் ஒருத்தர். அப்போ அவரை தான் அப்பப்போ எனக்கு கோபமாக வரும். எழுதும் போது கொஞ்சம் தேய்ச்சி நம்ம ரொம்ப திருக்குறள் ஏதாவது அவர் படிச்சிருப்பார் போல அந்த காலத்தில். இவர் சொல்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள். அவரை நீ knowledge of him, தேவனை குறித்த அறிவு ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் உனக்காக ஜெபிச்சிட்டு இருக்கேன். நீ ஞானத்தை பெற்றுக்கணும், உன் கண்கள் திறக்கப்படணும், உன் இருதயம் எல்லாம் நல்லா இருக்கணும், அந்த வல்லமை என்னது, அவர் யாரு, இதெல்லாம் நீ தெரிஞ்சு, அதுக்காக நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன். பவுல் பாருங்க ரொம்ப தெளிவா சொல்ற, என்ன, நீ தேவனை அறிந்து கொள்ளணும், நீ அறிஞ்சுக்கணும். போன வாரம் ஒரு வசனம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 1 தீமோத்தேயுல இருக்குது. நீ I know who I believe. My God, நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா நீ விசுவாசிக்கலாம் யாருன்னே தெரியாம. இப்ப பாருங்க, எனக்கு இப்ப லிண்டா எனக்கு இதை செய்வாங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில நான் வாழ்ந்துட்டே இருக்கலாம். ஆனா இந்த லிண்டா யாருன்னு, இவங்க செய்வாங்கன்னு நான் நம்பி லிண்டா செய்வீங்களான்னு கேட்கும் போது அவங்க எனக்கு செஞ்சிடறாங்க. அது நம்பிக்கையில நடக்குது. ஆனா செய்யற இந்த லிண்டா யாருன்னு தெரியுமா? எனக்கு இவ்வளவுலாம் செய்யறாங்களே, யாரு இவங்க? ஹஸ்பண்ட் யாரு, சில்ட்ரன் யாரு, எங்க தங்கி இருக்காங்க, எப்படி இருக்கு வீடு,
என்ன வேலை செய்றாங்க இல்லையா, அவங்க குணம் என்ன, நான் இல்லாத நேரத்தில் எப்படி எல்லாம் என்ன திட்டுறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்ல. என்னோட தான் இருக்கீங்களா? தெரிஞ்சுக்கணும் இல்ல. அதுதான் தீமோத்தேயுல பவுல் எழுதுறாரு பாருங்க. I have known whom. எனக்கு அது வாசிக்கும் போது தூக்கி போட்டுருச்சு. அப்படின்னா நம்ம ஒருத்தரை நம்பிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடலாம், அவர் யாருன்னே தெரிஞ்சுக்காம. விலங்குனா ஒரு ஆமேன்னு சொல்லிருக்கலாம், கொஞ்சம் சிரிக்கலாம். இயேசுன்ற ஒரு கான்செப்ட் நமக்கு விளங்கிருச்சு. அப்புறம் தான் சபைக்கு இல்லையா வருஷ கணக்கா மைக்க தூக்கி எல்லாரும் அவர் சுகம் தருவார், அவன் ஒரு கடன் பிரச்சனையை தீர்ப்பார் அப்படின்னு நம்மளும் ஆமா சார் வாங்க எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்துடுறோம். வந்தோன்னே கடன் பிரச்சனையும் போயிருச்சு. ஏன்னா அவர்கிட்ட போனா உங்களுக்கு நீங்க அதை விளைக்கணும். நல்ல தேவன், நல்ல தேவன். டியூட்டரானமி உபாகமம்ல எழுதியிருக்கு, அவர்கள் வனாந்திரத்துல பசியோட இருக்கணும்ன்றதான் அவருடைய எண்ணம். ஏன்னா அந்த பசி அவனை அவர் பக்கமா திருப்பிடுவோன்னு அவங்கள கொஞ்ச நாள் பசியோட இருக்க விட்டானா. ஆனா அவன் அந்த கொஞ்ச நாள் பசி எனக்கு வேண்டாம், எனக்கு சாப்பாடு தான் வேணும்னு கேட்டோன்னு மன்னாவை கொடுத்துட்டாராம். இந்த மன்னான்றது நம்ம பயங்கர அற்புதமா பார்க்கிறோம். ஆனா தேவன் அதை கொடுக்கணும்ன்ற அவர் அதை தொடங்கும் போது இவன் என் மேல சார்ந்து இருக்கணும், கொஞ்சம் பசியை விடுவோன்னு தான் அவர் செஞ்சார். ஆனா இவன் புலம்புனோன்னு உடனே மன்னாவையே கொடுத்துட்டாரு. நான் சொல்ற விளங்குதா? நீங்க அவரை தேடி நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா சுகத்தை பெற்றுக்கிறீங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வெல்லாம் வருது. அதுதான் நம்புறீங்கல்ல, தேவன் ஒருத்தர் இருக்காரு எனக்கு இதெல்லாம் செய்வாருன்னு நம்புறீங்க, அது அவர் செய்யறாரு. ஆனா அந்த தேவன் யாருன்னு நேரம் எடுத்து தெரிஞ்சுக்கிறீங்களா? நான் யாருன்னு உங்களை முக்காவாசி பேர் தெரியாது இல்ல. இல்ல உண்மைதானே, உண்மைதானே. ஏன்னா we are very consumer mindset. What we have is a consumer mindset. எப்படி இதை எடுத்து என் பிரச்சனையை தீர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்னோட தான் இருக்கீங்களா? என்னத்தை பெற்றுக்கலாம், என் வாழ்க்கையை இதை வச்சு சரி பண்ணிடலாமா? அதுல ஒரு தப்பும் இல்லை, வேற யாருக்கிட்ட தான் போறது. ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் எழுதியிருக்கு தானியேல்ல, those who know him will do great exploits. அவரை அறிகிறவர்கள் பெரிய காரியங்களை. அது எப்படி அப்படின்னா அதுதான் அதுக்கு இருக்கிற ஒரு அவ்வளவுதான். நீ அதை தேடி போகாத, நீ இவரை தெரிஞ்சுக்கிறதுல உன்னுடைய நேரத்தை நீ செலவு பண்ண, அதெல்லாம் தன்னை போல வர தொடங்கிடுது. விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. இப்ப உங்க கேள்வி எப்படி தெரிஞ்சுக்கலாம்? முதல் விஷயம், என்னோட தான் இருக்கீங்களா? தேவனை எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறது? ஸ்கிரிப்சர், வசனம். முதலாவது தேவனை எப்படி? ஆமா, அதனால இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அந்த மூலையில ஃபுல்லா தூசி படைஞ்சு ஒரு புக் இருக்குல்ல, அது பேர் பைபிள். அதை எடுத்து தூசியெல்லாம் தட்டிட்டு கொஞ்சம் திறந்து அது என்னன்னு தான் வாசிக்க தொடங்குங்க. நம்ம we do it ritualistically. பைபிள் இன்னைக்கு வாசிக்கணுமே, ஐயோ அது ஒரு சடங்கு, ஒரு அதாவது அதை செஞ்சிடணும், இல்லாட்டி சாமி கோச்சுக்குமா. அது என்ன சின்னதுல என்ன சொல்ல, சாமி கண்ணை குத்துன்றாங்களே, அந்த மாதிரி. இன்னைக்கு வாசிக்கலனா பிரச்சனை. அதுதான் இந்த இருதயம் இல்லாம செய்யற எல்லா வேலையும் நிறுத்திட்டு இருதயத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் செய்ய தொடங்கணும்னா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும். முதலாவது தேவனை எப்படி அறிஞ்சுக்கிறோம்னா வார்த்தையின் மூலமாக. தீமோத்தேயுல எழுதி இருக்கு ஆல் ஸ்கிரிப்ட். அது என்ன வசனம்? 2 தீமோத்தேயு 3 எழுதி இருக்கு 15. 2 தீமோத்தேயு 3:15 என்ன எழுதி இருக்கு? சீக்கிரமா எடுங்க.
கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்குது. இதை நீங்க ஒரு நாள் மறந்துடக்கூடாது. வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக, நீ நற்கிரியைகளை செய்வதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. எதுக்கு? நீ நற்கிரியைகள் செய்கிறதுக்கு உன்னை தகுதிப்படுத்துறதுக்கு ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த வேத வார்த்தை. இந்த வேத வாக்கியம் உன்னை எப்படி தகுதிப்படுத்துதுன்னா, அதை வாசிக்கும் போதுதான் நீ அவரு மோசே ஒரு தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னது? உம்முடைய வழிகளை எனக்கு என்ன ஒரு கேள்வி பாருங்க. இந்த மோசே அன்னைக்கு என்னெல்லாம் போய் கேட்டு இருந்திருக்கலாம் தேவனிடத்துல. தேவனை பார்த்து எனக்கு இந்த ஒரு பலனை கொடுத்துருங்க, அந்த ஒரு பலனை கொடுத்துருங்க, இந்த மக்கள் அப்பதான் நடத்த முடியும், ஏதாவது அப்படி சொல்லியிருக்கலாம். ஒன்றும் இல்லை, போயிட்டு உம்முடைய வழிகளை எனக்கு காண்பியும். அதான் ஏசாயா எழுதுறாரு, உன்னுடைய எண்ணங்கள் அவர் எண்ணங்கள் இல்ல, உன்னுடைய வழிகள் அவர் வழிகள் இல்ல. அவருக்குன்னு வழிகள் இருக்கு. அந்த வழிகளின் படி நீ வாழணும்னா நீ அவரை தெரிஞ்சுக்கணும். அதை நீ எங்க போய் தெரிஞ்சுக்க போற? முதலாவது வார்த்தையில தான். உலகத்துல நீ பணக்காரன் ஆகிறதுக்கு 4 வழி இருக்குன்னா, நீ பணக்காரன் ஆகிறதுக்கு தேவனுக்கு 2 வழி இருக்கு. அந்த வழி என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியா? என்னோட தான் இருக்கீங்களா? அப்படிதான் தேவன் அறிஞ்சுக்கிறோம். நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன். நான் இயேசுவை நம்பினேன். இயேசுவை நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையை வச்சே நான் என்னென்னலாம் செஞ்சுட்டு இருந்தேன் தெரியுமா வாழ்க்கையில? அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு அவ்வளவுதான். எனக்கு அதை தாண்டி எதையுமே. ஒரு நாள் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை சந்திச்சேன். அவர் தான் உட்கார வச்சு, நீ சும்மா நம்பிட்டு இருந்தா மட்டும் போதாது, வேதத்துல என்ன எழுதி இருக்குன்னு நீ ஆராய்ந்து பாத்தியா, அதை பார்த்து நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு என்ன கேட்டு அவர் வேதத்தை திறந்து அன்னைக்கு காட்டினார். இப்படி இங்க காட்டும் போது அவர் சொன்னதில்லை, அவர் என்கிட்ட அதை காட்டிட்டு இருக்கும்போது வேற ஒரு மண்டலம் எனக்கு திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த வார்த்தை இல்லாம என்னால, அதனாலதான் வேதத்தில் எழுதியிருக்கு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறப்படுற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். அந்த இடத்துக்கு வந்துடணும். அந்த இடத்துக்கு அன்னைக்கு தான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஊழியம் எல்லாம் செய்ய தொடங்கி பல வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு அவர் மேல இருந்த நம்பிக்கையில சில விஷயங்களை நான் பேசுறேன்னு ஒழிய வேதத்தினுடைய ஆழங்கள் என்னன்னு அன்னைக்கு போய் உட்கார்ந்தேன். அன்னைக்கு இல்ல, அந்த வாரத்துல எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கும். ஒரு நாள் ராத்திரி உட்கார்ந்து 1 மணி இருக்கும், அந்த பைபிளை கீழே வைக்க முடியல. வாசிக்கிறேன் தெளிவா ஒரு சத்தம் கேட்டுச்சு. சொல்லியிருக்கேன்ல, எபேசியர் 2வது அதிகாரத்தை வாசிச்சேன், கலாத்தியர் 2வது அதிகாரத்தை வாசிச்சேன், கொலோசியர் 2வது அதிகாரத்தை வாசிச்சேன். அன்னைக்கு நைட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அன்னையில இருந்து இவ்வளவு வருஷம் ஆச்சு. இது இப்ப இங்க வந்துருச்சு. அப்ப பெரிய பெரிய புக்கா வச்சிருப்பேன் எல்லா. இது என்ன இப்ப ஈஸி, இந்த ஒன்றை திறந்தா உள்ளுக்கு 10 வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒரே ஸ்கிரீன்ல 10 வெர்ஷன் இருக்கு. டப்புன்னு வாசிட்டு போயிடலாம். அன்னைக்கு 10 புக் இருக்கணும் இல்லையா? என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் இதை நிறுத்தவே முடியல. பாருங்க, தேவனை அறிந்து கொள்ளணும் ஆசை இருக்கா? அப்ப வீட்டுக்கு போய் அந்த பைபிளை கையில் எடுங்க. தயவு செய்து அந்த பைபிளை கையில் எடுங்க. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நான் வார்த்தையை பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இந்த வார்த்தை இல்லாம நீங்க அவளை அறிந்து கொள்ள முடியாது. அவரை நீங்க நம்பிட்டு இருப்பீங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா அவரை அறிய தொடங்குனீங்கன்னா, ஆமென். எங்க
அவரை இப்ப நீங்க ஆதியாகமம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் தொடக்கத்திலே அவர் தான் அந்த வித்து. அங்க அவரை பார்க்க தொடங்கிடுறோம். அந்த மூணாவது அதிகாரத்துல இயேசு அங்க பார்க்க தொடங்கிடும். நீங்க யோசிச்சு பார்க்கணும். அந்த இன்னும் கொஞ்ச நேரம் அதை வாசிச்சுட்டு இருக்கும்போது அங்க மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தர் வராரு. அவரை பார்க்கும்போது விளங்குது. ஓஹோ, இப்படியா விளங்குது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வாசிச்சுட்டு போனீங்கன்னா ஆபிரகாமுடையும் ஈசாக்குடைய கதையும் அந்த அவங்க மலைக்கு போற கதையும் அதெல்லாம் வாசிக்கும் போது யாரு தான் அதுல தெரியுறா? இயேசுதான் தெரிகிறாரு. அப்படியே நம்ம யாத்திராகமம் புத்தகத்துக்கு வந்துட்டோம். அங்க the Passover lamb-னு ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். பஸ்காவின் பலி, அந்த ரத்தத்தை பூசுறதெல்லாம் வாசிக்கிறோம். அங்க யாரு தான் தெரியுறா? அதை வாசிக்கும் போது யாரை அறிஞ்சுக்கிறோம்? இயேசுவை தான் அறிஞ்சுக்கிறோம். அந்த யாத்திராகம புத்தகத்துல the tabernacle tent, ஒரு டென்ட்டை பத்தி வாசிக்கிறோம். அது யாருதான்? who is that tabernacle? who is it? what is it? அதை வாசிக்கும் போது அப்படியே விளங்கிருது. என்னோட தான் இருக்கீங்களா? நான் சொல்லிட்டே போல. நீங்க அதுக்கப்புறம் என்ன வருது? லெவிட்டிகஸ், லேவியர் ஆகமம் வருது. அதை எடுத்து திறந்து பாருங்க. அங்க இயேசு அந்த the living sacrifice அப்படின்னா என்னன்னு அங்க நம்ம வாசிக்கிறோம், விளங்குது. அதை பார்க்கும்போது யாரை பார்க்கிறோம்? அவர் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன புத்தகம் வருது? உபாகமம் எடுத்து வாசிக்கும் போது அங்க முழுசா மோசேன்ற ஒரு கதாபாத்திரத்தை பார்க்கிறோம். அந்த மோசே செய்யற வேலைகள் பார்க்கும்போது ஒரு பக்கம் இயேசு தெரிகிறாரு, இன்னொரு பக்கம் மனுஷன் தெரிகிறான். அதை வாசிக்கும் போது இத நீங்க ஓயாம நீங்க ஆமா யோசுவா போய் வாசி பாருங்க, இயேசுவை பார்ப்பீங்க. யோசுவாவோட பேரே என்னது? அவர் பேரே இயேசுதான். நீங்க இதை வாசிக்க தானே உங்களுக்கு நேரம் வேற ஆகிட்டு போயிருது. யார் எடுத்து பேசிருங்க. யாரோ போன் அடிச்சிட்டு பேசி முடிச்சிட்டீங்கன்னா உங்களை விட்டுருவாங்க. என்னோடதான் இருக்கீங்களா? சாலமோன் எழுதின புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பார்த்துறீங்களா? அங்க வரும்போது by the time you come to Song of Solomon, பயங்கர ஒரு மிஸ்ட்ரி, ஒரு ரகசியம்னு பவுல் அங்க சொல்றத அங்கேயே வாசிச்சிடலாம். என்ன சொல்றாரு ரகசியம்? கிறிஸ்துவையும், அதாவது ஒரு மணவாளனையும் மணவாட்டியும் பத்தி பவுல் எழுதிட்டு, இது ஒரு மகா பெரிய ரகசியம், இது கிறிஸ்துவையும் சபையையும் குறிக்குதுன்னு அவர் சொல்றாருல்ல. அதை நம்ம அந்த சாங் ஆஃப் சாலமன்ஸ்லயே அதை வாசிச்சிடறோம். ஆனா உன்னத பாட்டுகளே வாசிச்சிடும். எல்லாம் அங்கதான் இருக்கிறாரு. அதை வாசிக்கும் போது அவரை இன்னும் தெரிஞ்சுக்கிறோம். என்னோட தான் இருக்கீங்களா? அந்த புக்கை தான் கொஞ்சம் கையில எடுங்களேன். கட்டாயம் வாசிக்கணும்னு வாசிக்காதீங்க. அதே கட்டாயம் வாசிக்கணும்னு வாசிச்சு யாராவது எதுலையா உருப்பட்டு கட்டாயம் வாசிக்கணும்னு வாசிச்சு நான் ஒரு எக்ஸாம் கூட பாஸ் பண்ணதில்லை. அப்புறம் வாழ்க்கையில எப்படி மேல வருவேன்? உங்களுக்கு விளக்குனா சரி. டெய்லி அம்மா என் அம்மா மாதிரியான்னு தெரியல, உங்க அம்மா மாதிரிலாம் என் அம்மா அப்பா அப்ப வீட்டுக்குள்ள வரும்போதே இப்படி நடுங்கிட்டு தான் வருவேன். வந்து அதான் தேவ பயத்தை விட அம்மா மேல இருந்த பயம்தான் வந்து இப்ப அம்மா பாக்குறாங்களேன்னு உட்காந்து படிச்சு ஒரு எக்ஸாம் கூட நான் இதே புரிஞ்சு படிச்சிருந்தேன்னா கொஞ்சம் மார்க்ஸ் ஆவது கிடைச்சிருக்கும். அடிதான் கிடைச்சிச்சு கடைசியில். ஏன்? சும்மா பண்ணணுமேனு பண்றோம் பாருங்க. அதே மாதிரிதான் இந்த வேதமும். நீங்க என்னத்தை எடுத்து பண்ணணுமேனு பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு எக்ஸாம் கூட அதை வச்சு பாஸ் பண்ண முடியலன்னா வாழ்க்கையில எப்படி நீங்க மேல வர போறீங்க?
எடுத்தது அதை ஏதாவது இன்னைக்கு விளங்கிக்கணுமேன்னு எடுத்து வாசிங்க. ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு விளங்கிடணுமே. அடுத்து நம்ம தேவனை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? ரெண்டாவது, நான் எவ்வளவு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன்? 4 நேரம் இருக்குமான்னு தெரியல, சீக்கிரமா சொல்றேன். ரெண்டாவது விஷயம், அவரை தெரிஞ்சுக்கிறது. தேவனை அறிந்து கொள்வதற்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி சொல்லட்டா, ரொம்ப சுலபமான ஒரு வழி. அவருடைய நாமம், அவருடைய நாமங்கள் பாருங்க. சங்கீதத்துல என்ன அழகான வசனம், தேவனின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ள போய், நீதிமான் எதுக்குள்ள போறானா? அந்த நாமத்துக்குள்ள போயிட்டு சுகமா இருக்கிறானா. இந்த நாமங்கள் எப்படி இந்த நாமங்கள் வருதுன்னா, யாரோ ஒரு அனிதா திடீர்னு ஏதோ போயிட்டு இருக்க வழியில திடீர்னு தேவனை குறிச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க தெரிஞ்ச அந்த தேவனுடைய அந்த அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிந்து கொண்ட அந்த ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம், தன்மை குணம், அதை பார்த்து அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அப்படின்னா அந்த பேரை பார்க்கும்போது என்ன தெரியுது? ஓ, இதுதான் அவரா, இதுதான் அவரா. ஓ மை காட், விளங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது? என்னது? ஆமா, ஆபிரகாம் ஈசாக்க பலியிடுற நேரத்தில் அங்க ஒரு ஆட்டுக்குட்டிய பாக்குறான். அதை பார்த்தோன்னு தேவனை குறிச்சு ஏதோ ஒண்ணு விளங்கி என்ன சொல்றான் அந்த நேரத்துல? யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ற தேவன். ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில விட்டுற, எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். எல்லாத்தையும் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்? அந்த ஒரு பேரு பாருங்க, எவ்வளவு பேர் இருக்கு. 200. ஆமா, அதுல ஒரு 10வது தெரிஞ்சு வச்சுக்குவோம். 10வது எல்ரோஹி, என்னை காண்கிற அப்படின்னா ஒருத்தங்க எழுதுறாங்க. யார் எழுதுறா? ஆகார்ன்ற ஒரு அம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு வனாந்தரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு தூதன் வரான். அங்க கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சுச்சின்னு நீ நினைச்சிராத, உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பாருங்க, அந்த ஒரு நாமத்தை வச்சு அவரை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப நான் உங்களை கூப்பிட்டு ஒரு 7 நாமங்கள் சொல்லுன்னா அப்படியே பதறி நாக்கலாம் அப்படியே நேரா நின்றுக்கும் நாக்கு. ஏன்னா முதலாவது அந்த அளவுக்கு நம்ம அதுல பழக்கப்படல. அதனாலதான் இதே ஒவ்வொரு நாள் உட்கார்ந்து யெகோவா தேவன், எல்லோஹிம், யாவே, எல்லாம் ஒரு பேரு பாருங்க. யெகோவா ராஃபா, ரூவா, டிஸ்கேனு, ஷாலோம், El Shaddai. Yes. See, you see how many beautiful names. எவ்வளோ இருக்கு பாருங்க. இது ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு நாமத்தை எடுத்து, இதுதான் நீங்களா? ஓ, நீங்க என்ன பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்க, வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா 5 நிமிஷம் கிடைக்குது, ஒரு நாமத்தை எடுத்து எல்ரோஹி. அது என்னது இது கதை? எப்படி அந்த பேர் வச்சு, யார் அந்த பேர் வச்சா? ஒரு 5 நிமிஷம் வாசிக்கிறீங்க, அப்பா இதுதான் நீங்களா, இதுதான் நீங்களா? ஆஹா, என்ன ஒரு நல்ல தேவன். எவ்வளவு சுலபம் பாருங்க, எவ்வளவு சுலபம். போயிட்டு இன்னைக்கு நீங்க உட்காந்து பைபிளை வாச்சு ஒரு பேராலாம் எடுத்துட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் பண்ணிட்டு இருந்த வேலை. இன்னைக்கு போயிட்டு ஒரு கூகுளோ ஒரு சாட் ஜிபிடியோ எடுத்து நேம்ஸ் ஆஃப் காட்னு போட்டால் அங்கே ஒரு 1000 பேர் டப்புன்னு வந்து நின்றுடும். அதனால எந்த காட்னு கரெக்டாக போட்டிங்கன்னா 270 சில்லற எந்த அது மட்டும் வரும். ஆனா you see how easy it is, how easy. கண்டுபிடிச்சு நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பேர்ல தியானிக்கலாம். எவ்வளவு தெரிஞ்சுக்குவீங்க அந்த ஒரு வருஷத்துல, அவரை எவ்வளவு அறிஞ்சுப்பீங்க. குட்னஸ். விலங்குதான பேசிட்டு இருக்கிறது. நேரமாச்சு. என்னது சொன்ன?
முதலாவது சொன்ன ஸ்கிரிப்சர், இரண்டாவது சொன்ன நாமங்கள், மூன்றாவது வார்த்தை மாம்சமாகி உலகத்திற்கு வந்ததாம். இந்த மாம்சம் பேரு இயேசு. இந்த உலகத்துல வாழ்ந்த அந்த இயேசுவை தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்ப வார்த்தைன்னு வாசிக்கும் போது யாரு அவர் பேரு, மொட்டைத்தலைன்னு சொல்லி கரடியை கூப்பிட்டு 4 குழந்தைங்கள, எலிசா. அதான் இயேசுவோட நடக்கும்போது 2 அவருடைய சீஷர்கள் பார்த்து சொல்ற, என்ன இயேசுவை நெருப்பை கூப்பிட்டுருவோமா கீழே? சும்மா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பேரே சன்ஸ் ஆஃப் தண்டர். அவங்களுக்கு அதெல்லாம் நீங்க அவங்க கலாச்சாரத்தை கொஞ்சம் போய் நோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான வேலைகள். இந்த உலகத்திலேயே ரொம்ப கடினமான கிறிஸ்துவ முறை இல்லை, ஒரு இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறை கபா. அதுக்கு தமிழ்ல எதுவும் இருக்கான்னு தெரியல. அதெல்லாம் அவங்க தான் மிஸ்டிக்கல் கத்து வச்சிருந்ததே அவங்க தான். அப்ப நெருப்பை கூப்பிடுறதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயமே. ஆனா இயேசு அங்க நின்றுட்டு சொல்றாரு, எப்படிப்பட்ட ஆவி உள்ளவனா இருந்தா நீ நெருப்பை கூப்பிட்டு இன்னொருத்தனை அழிக்கணும்னு யோசி. அப்படின்னா இயேசுவை பார்க்கும்போது தான் தெரியுது, இதெல்லாம் இங்க எழுதப்பட்டிருந்தாலும் தேவனுடைய குணமே வேறன்னு அந்த உலகத்துல வாழ்ந்த அந்த இயேசுவை பார்க்கும்போது தான் தெரியுது. நீங்க நல்ல வேலை. அந்த இயேசு வர வரைக்கும் இவங்கெல்லாம் கடவுளை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க? அதனாலதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படின்னா உன் கையில வார்த்தை இருந்தாலும் அந்த வார்த்தையை இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதனாகிய இயேசுவை வைத்து நீ பார்க்க பழகலனா, அவர் ஆமென் சொல்லுங்களேன். அப்படிதான் அவர் அறிஞ்சிக்க முடியும். அப்படிதான் இந்த இயேசுக்கு இயேசு இவங்கெல்லாம் அன்னைக்கு வரைக்கும் அவர் நெருப்பும் அக்கினியும், லைக் தே சே இன் இங்கிலீஷ், ஃபயர் அண்ட் பிரிம்ஸ்டோன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு இயேசு வராரு. அவர் இவங்கெல்லாம் யாருக்கிட்ட கோபப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் இவர் கோபப்பட மாட்டேங்கிறாரு. யாருக்கிட்ட எல்லாம் இவர் கோபப்படாம நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் கோபப்படுறாரு. அதுல இருந்தா இயேசுவை பார்க்கும்போது தெரியுது, இந்த இயேசுவுக்கு வெளிப்படையான மத ரீதியான எதுவுமே பிடிக்கல. எதை வச்சு தெரிய வருது? அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது. அவன் கை கழுவாம சாப்பிடுறான். நீங்க உங்களுடைய சீசன் தானே, அவன் கை கழுவணுன்ற அவசியம் இல்லை சார். ஏன் சொல்றாரு? என்ன சொல்ல வராரு? யாரை வச்சு புரிஞ்சுக்கிறோம்? உலகத்துல ஒரு மனுஷனா எப்படி வாழணும்னு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நேரம் ஆயிருச்சு. இயேசுவை வச்சுதான் நம்மளுடைய எல்லாத்தையும். அந்த அவர் 3 வருஷம் செஞ்ச ஊழியம், அந்த 3 வருஷத்துல அவர் செஞ்ச அற்புதங்கள், அவர் சிந்தித்த சிந்தனைகள், பேசிய போதனைகள், இது எல்லாத்தையும் குறிப்பா உட்கார்ந்து நீங்க வாசிக்கலன்னா அதை தாண்டி அவர் அறிஞ்சிக்க முடியாது கிறிஸ்துவா நினைக்கிறேன். நீங்க மாம்சத்துல வந்த இயேசுவை நீங்க அறிந்துக்கலனா கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்துக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அவர் வரும்போது அவருக்கு இருந்த பேரு இயேசு, அவருடைய பேரு இயேசு. அவர் அப்புறம் கிறிஸ்து ஆயிட்டாரு. அது என்னன்னு ஒரு நாள் சொல்லி கொடுக்குறேன், இன்னைக்கு நேரம் இல்லை. ஆனா இந்த மாம்சத்தில் வந்த இயேசுவை நானும் நீங்களும் விளங்கிக்காம விட்டுட்டோம்னா வேற எதையும் விளங்கிக்க முடியாது. விளங்குதா? 3 விஷயம் சொல்லிட்டேன். ஸ்கிரிப்சர், அப்புறம் நாமங்கள், அப்புறம் மாம்சத்துல வாழ்ந்த இயேசு. ஆமா, அதே தான் நானும் எழுதி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கோ ஒரு வசனம் என்ன எழுதிருக்கு? 1:15, கொலோசியர் 1:15 வேணா வாசிப்போம். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும். நீங்களா வசனம் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் விடுவேனா? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் அத இங்கிலீஷ்ல காட்டுங்க. பியூட்டிஃபுல்.
He is the image of the invisible. நீ காணக்கூடாத தேவனுடைய இமேஜ். கண்ணுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீ கண்ணால பார்க்க முடியாத அந்த தேவனுடைய சொரூபமே உன் முன்னாடி வந்து நிக்குது. அவரை பத்தி முதல்ல அப்ப தெரிஞ்சுக்கணும். விளங்குதான் நான் சொல்றது? ஆமென். சரி சரி சரி. நாலாவது ரொம்ப முக்கியம். நாலாவது இது ரொம்ப முக்கியம். This is the only way you can personally, very personal, experiences and encounters. என்ன சொல்லலாம்? அனுபவங்களும் தரிசிக்கிறது, தரிசனங்களும், தேவனை தரிசிப்பது, என்கவுண்டர்ஸ். இப்ப மோசே ஒரு நாள் எழுதியிருக்கு, முகமுகமாய் தேவனை தரிசித்தான். என்கவுண்டர். அது எப்படி வருது? எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? நீ நல்ல தாகத்தோடு போய் உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் ஆராதிக்கும் போது, வீட்டுல தனியா ரூமை மூடிட்டு யாரா ஆராய்ச்சிருக்கீங்களா? நான் அதை பத்தி பேசக்கூட அவ்வளவு விஷயங்கள் நான் அவ்வளவு தரிசித்திருக்கிறேன், அவ்வளவு அசாதாரண விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன். அதை வைத்து நான் இன்னும் நிறைய அவரை அறிந்திருக்கிறேன். ஆனா ஒரு நாள் இங்க வந்து நான் அதெல்லாம், அது எனக்குள்ளது, அதை அப்படியே வச்சுப்போம். நான் பார்த்த தூதனை பத்தி உங்ககிட்ட பேசி அதுல இப்ப என்ன நடக்க போகுது? ஆனா அதுல நம்ம இன்னும் தேவனை, அப்ப அதுதான் நீ வீட்டுல உட்கார்ந்து நீ கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, என்னது எனக்கு ஒரு புது டிவி வேணுமே, அது இல்ல, நல்ல உள்ளத்தின் ஆழத்துல உம்முடைய வழிகளை எனக்கு காட்டுங்களேன், நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இதுக்கு மேல சொல்ல வார்த்தைகள் இல்லை, என்ன அபிஷேகிங்க. அப்ப நான் அந்நிய பாசையில், இப்ப நான் உங்க முன்னாடி நின்று அந்நிய பாசை பேசிட்டு இருக்கல, ஒரு பிரயோஜனமும். இதே நான் வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு உட்காந்து நான் ஓயாம அந்நிய பாசை பேசிட்டே இருப்பேன். ஆனா இங்க வந்து என்னைக்காவது பேசி கேட்டிருக்கீங்களா? தொண்டை தண்ணி வத்துறதுக்கெல்லாம் பேசியிருப்பேன் உட்காந்து அந்நிய பாசையில். வண்டி ஓட்டிட்டு இருந்தேன்னா நான் ஸ்டாப்பா உள்ளுக்கு பேசிட்டே இருப்பேன். ஆனா அது இங்க வந்து பேசி யாருக்கு என்ன பிரயோஜனம்? unless someone is going to stand up and interpret it. யாராவது எழும்பி அதை மொழிபெயர்க்கலன்னா இப்ப அதை பேசி என்ன பிரயோஜனம்? நான் அப்படின்னா மொழிபெயர்க்க யாருக்கும் முடியலன்னா, நான் பேசுறத நான் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, when you speak in tongues, you're speaking to angels, you're speaking to God. அதை எல்லாரும் முன்னாடி ஏன் பண்ணணும்? அப்போ உட்கார்ந்து இதெல்லாம் உங்களுடைய வழிகளை காட்டுங்க, வார்த்தைகள் இல்லையே எனக்கு அப்படின்னு அந்நிய பாஷையில பேச தொடங்கிடுறேன். பேச தெரியாட்டியா உட்கார்ந்து கேளுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க. நான் அந்நிய பாஷைகள்ல உங்களோட அதை பேசிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தை உணர தொடங்குவீங்க. அந்த பிரசன்னத்துல அவரை தரிசிக்க தொடங்குவீங்க. அதை வச்சுதான் அம்மா நீங்க அதை நல்ல வேலை, அதுக்குன்ற ஒரு அபிஷேகம் இங்க இருக்கு. ஏன்னா நான் அப்படிப்பட்டவன் இல்ல. இப்ப சபைக்கு ஒரு தலை இருந்தா அது ஆரோனுடைய தலையின் இருந்து தான் எல்லாமே தலையில இருந்த, நடுவுல இருந்து எதுவும் பிச்சுட்டு வராது. அப்ப அதுக்குரிய அபிஷேகம் இங்க இருக்கு. நீங்க போய் கொஞ்சம் நேரத்தை தான் செலவு பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் நான் பெட்டில் உட்காந்து, பெட் இங்க இருக்கும், உட்காந்து பெட்டு மேல உட்காந்துட்டு பயங்கர ரொம்ப ஆழமா ஜெபிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு உங்கள்கிட்ட சொல்ல விரும்பல. அந்த என்னுடைய ரூமுடைய கதவு இங்க இருந்துச்சு, அங்க இருந்து தூக்கி வந்து அங்க விழுந்தேன். என்னன்னு சொல்ல, ஆனா சொல்றேன், இந்த மாதிரி அனுபவங்களை நீங்க எங்க பெற்றுக்க முடியும்? This experience, அவர் இன்னும் அதிகமா எப்படி அன்னைக்கு அவரை பற்றி அறிந்து கொண்ட ஒரு விஷயம், அதை வேற யாரு வந்து வேற எப்படி சொன்னாலும் அதை நான் இனி மாற்றிக்க, ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கிறேனே. நீ வந்து என்னன்னு சொன்னாலும் நான் அதை இனிமே மாற்றிக்க மாட்டேன், ஏன்னா நான் அதை அனுபவிச்சுட்டேனே. விளங்குதா உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கிறது? இன்னைக்கு
நேரம் ஆயிடுச்சு, அதனால இதோட நான் நிறுத்திடுறேன். நிறைய இருக்கு சொல்றது. இந்த ஒரு 4 விஷயத்தை இப்போதைக்கு எடுத்துக்கங்க. ஒரு 4 இதை ஒவ்வொரு நாளும் ஆமா வேற என்னதான் வேலை இருக்கு நமக்கு வாழ்க்கையில? 24 மணித்தியாலம் இருக்கு. அதுல 9 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு வேலைக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு 9 மணி நேரம் தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு. அப்படி கணக்கு போட்டாலும் கட்டாயம் ஒரு 2 ஹவராவது சும்மா மிச்சப்படும் கையில. 1 ஹவராவது மிச்சப்படும் கையில. ஆமாவா இல்லையா? நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க யாராவது, தயவு செய்து. சின்ன கொஞ்சம் கொஞ்சமா தொடங்குங்க. அதுக்கு நான் இன்னையில இருந்து சீரியல் பார்க்கமா அப்படியெல்லாம் அதெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. போய் உட்கார்ந்து பாருங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தை இல்ல அதுவும் முக்கியம் இல்ல, சாப்பாடு முக்கியம்ன்ற மாதிரி இதுவும் இப்ப நம்ம மக்களுக்கு இதெல்லாம் முக்கியம். இப்ப அதெல்லாம் நானு வேண்டாம் இல்லைன்னு சொல்லலாம், எல்லாம் பண்ண. அப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவராவது கையில சிக்கும். என்னோட தான் இருக்கீங்களா? ஜெபிப்போமா?